வெல்கம் டு குக் வித் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து 7th மந்த் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ அதனால் வளைகாப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. திங்கக்கிழமை வளைகாப்பு. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக துணி இருந்துச்சு. நான் அம்மா வீட்டில் தான் இருக்குது, இது மாமியார் வீடு. ஸோ அவருக்கு போட்ட துணியெல்லாம் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம், எந்த துணியுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா துணியுமே லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஏற்றிடலாம். அப்படின்னா அந்த துணி இல்லைனாவே வீடு வந்து நீட்டாக இருக்கும். அது நிறையா பெண்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது அந்த துணியை ஒன்றா போட்டுட்ருக்கும் போதே 1000 விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எல்லோரும் நல்லா சாப்பிட்டு போகணுமே, நம்மளுக்கு மேக்கப் நல்லா வரணுமே, டெக்கரேஷனுக்கு இன்னும் வரலையே, சாப்பாடு நல்லா வருமா, இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி 2.5 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் கன்சீவாக இருக்கிறது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம், ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன மாதிரி என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பெண்கள் யாராவது குழந்தை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்கிற சைடில் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும். பிசிஓடி இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தானாக நம்மளுக்கு வந்து கரு தங்கி நின்றும். பெண்மையாக பிறந்த யாருக்குமே குழந்தை இல்லாமல் இருக்காது. பெண்மை அப்படின்னாலே தாய்மை அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது. அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், அவங்களுக்கு அதுதான் வேலை. நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை, உங்கள் சைடில் கொடுக்குற எஃபர்ட்டை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை லோட் பண்ணதுக்கப்புறமா வீடு கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. ஆல்ரெடி கழுவி விட்ட வீடு தான். தொடச்சதுக்கப்புறமா ஒரு மாப் போட்டுணும், ஏன்னா சின்ன சின்ன தூசிலாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கடவுளை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஏறும் கபோர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் என்னோடய சேலை எல்லாமே வந்து 3 பேக்கில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு கபோர்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றதுக்காக க்ளீன் பண்ணிட்டேன். நைட்டு போல் சின்னதாக என்னோடய அக்கா வந்து 2 அக்காவும் மெஹந்தி போட்டு விட்டாங்க. ஒரு 11 மணியை போல் டெக்கரேஷன்காரங்க வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. இது அடுத்த நாள் காலையில் அந்த சமையல்காரங்களே டீ போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பாடா அப்படின்னு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு தடவை டெக்கரேஷன்லேருந்து வந்தவங்க எல்லாமே மண் மிதிச்சிட்டு நிறையா சமையல்காரங்களாம் தங்கியிருந்தாங்க. இதெல்லாம் மண்ணாயிருச்சு. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை ஃபுல்லாக கூட்டி விட்டேன். ஆல்ரெடி மாப்பு போட்டது தான், இருந்தாலும் அந்த டெக்கரேஷன்காரங்க வந்து சமையல்காரங்க வீட்டுக்குள்ளே வந்து படுத்தது, இந்த மாதிரி நிறைய மண் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது அடுத்த நாள் காலையில் 9 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. அந்த ஃபுல்லாக போட்டுட்டு போன குப்பை எல்லாமே ஒரு ஓரத்தில் ஒதுக்கிட்டு எங்கள் அக்கா வந்து 2 டீ போட்டு கொடுத்தாங்க. இந்த பாருங்கள் வெளியில் இப்படி இருக்குது, நிறைய அண்டா குண்டாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஏற்றி விட்டாச்சு. இந்த கேன் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விதை தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த விதைப்பந்து தட்டு, மஞ்சள் கயிறு அதோடு சேர்த்து இந்த விதைப்பந்தும் கொடுத்துருந்தோம். இதுக்குள்ளே 2 விதை இருக்குது, தக்காளி அண்ட் செண்டுமல்லி. நம்ம இந்த விதையை ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம கரு உருவாகிறதே ஒரு விதை போட்டதுக்கப்புறம் தான் அது மரமாக முளைக்கும். அதே மாதிரி தான் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த விதையை கொடுத்துருந்தேன். கல்யாணத்துக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரம் கொடுத்துருந்தோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டாட்டா, பாய், டேக் கேர்.